என்னினிய உறவுகள் அனைவருக்குமே ஒரு அழகான வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் ஒரு சிறப்பான செயல்பாட்டை வந்து செய்ய போகிறோம். வழக்கமாக நாங்கள் செய்கிறது தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து பானுமதின்னு சொல்லக்கூடியவா வந்து வந்திருக்கிறா, இலங்கைக்கு வந்து வந்திருக்கிறா. அவட குடும்பத்தில் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவர்களோட 3 உறவினர்கள் ஒரு மாதத்தில், ஒரு ஃபேமிலியில் ஒரு மாதத்தில் 3 உறவினர்கள் வந்து இறந்திருக்கணும். அப்போ அவர்களுடைய அந்த 45வது நாள் நிகழ்வு, இந்த நிகழ்வுகளை செய்கிறதுக்காக இலங்கையில் வந்து அந்த நிகழ்வுகளை செய்திருந்தால், அப்போ எங்களுடைய பகுதியில் உணவு வழங்குறது அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து வழக்கமாக செய்கிறது எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய லண்டனில் இருக்கிற ஜெயநீதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர்களால் அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய கல்வி நிலையம் ரங்கன் குடியிருப்பில் ஒன்று, கண்ணகி நகரில் ஒன்று இயங்கி கொண்டிருக்கு. அந்த ரங்கன் குடியிருப்பில் உள்ளது வந்து நிறுத்தி இருக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன், சிறு பிள்ளைகள்கிட்ட வரவு போதுமானதாக இல்லை, அவர்கள் அதை வந்து சரியாக கண்காணிக்கிறதால அங்கே வந்து நிறுத்தி இருக்குது. கண்ணகி நகர் வந்து இயங்கி கொண்டிருக்கு. இப்போ அந்த மண்டபத்தில் இப்போ மீளவும் கல்வி செயல்பாடு கொஞ்சம் வயது கூடி நாட்களுக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்கிறோம், செய்வோம். இருந்தாலும் அந்த கொட்டகைகளில் வந்து சாப்பாடு வந்து வழங்குறது உங்களுக்கு தெரியும், சமைச்சு நிறைவான சமையலை வந்து வழங்குறது. அதே போலத்தான் இன்றைய தினமும் ஒரு செயல்பாடை வந்து செய்ய போகிறோம். எங்களுடைய ரங்கன் குடியிருப்பில் ஆஸ்திரேலியாவிலேருந்து பானுமதின்னு சொல்லக்கூடியவா வந்து வந்திருக்கிறா. அவள் என்னோடாக ஏற்கனவே இப்போ 3 வருடங்களுக்கு முதலும் உதவியை வந்து வழங்கினவா. அப்போ நேரடியாக அவர்களுடைய உறவோடு வந்து வந்திருக்கிறேன். நிறைவாக இங்கே ஒரு சமையல் ஒன்று சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, சமையல் கொடுக்குறதோட வேறு என்ன கொடுக்க போகிறோம்? சாரியும் 10 பேருக்கு சாரி, 10 பேருக்கு சரம், அப்படி கிராமத்தில் ஒரு கிராமத்தில் கொடுக்குறது. இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு தெரியும். வழக்கமாகவே அந்த ஒரு செயல்பாடை வந்து செய்யணும். அதனூடாக நிறைய பேர் தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம், அந்த தானத்தை நான் டெய்லி வழங்க முடியாட்டியும் என்னூடாக இன்னொரு அதை இடத்தை காட்டி விடுறது தான் வேலை. அப்படி அதனூடாக சாப்பாடுகள் வந்து போகுதுன்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான செயல்பாடு. அப்போ 150 பேருக்கான சமையலை வந்து இன்றைய தினம் வந்து ஒழுங்குபடுத்தி எங்களுடைய ரங்கன் குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து வழங்கியிருந்தாங்க. அவர்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வருகை தந்திருந்தார்கள். இப்போ வெளிநாட்டிலேருந்து அவள் வந்திருந்தா, ஆஸ்திரேலியாவில் இருந்து 5 வருடங்களுக்கு முதல் வந்துட்டு போயிருக்கிறா, இப்போ திரும்ப வந்திருந்தா. அப்போ அவளோட வீட்டில் 3 உறவுகள் இறந்திருக்கணும் ஒரே மாதத்தில். அப்போ அவர்களுடைய அந்த நினைவாக இங்கே ஒரு சமையலை வந்து வழங்கணும்னு சொல்லி நிறைவாக அதை ரங்கன் குடியிருப்பில் இன்றைய தினம் வழங்கியிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறீங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு எப்படி வேர்க்குதுன்னு சொல்லி பாருங்கள். க்ரீம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரிஜினல் கலர். எப்படி உங்களுக்கு தோணுங்க? ரைட், இல்லையா போடுவோமா? வெக்கதான் தம்பி. எங்க ஆத்தலா போய் இருந்துட்டு அதுக்கு தான் சொன்ன, அந்த பகல்ல போட்டு விடுங்க. இன்னும் போடணும். எங்க இருங்க, எங்க போடுங்க பாப்போம். அவனை விட இவனுக்கு ஒளி பொருந்தினான். உண்மை. ஓ சரி, அப்படி இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால், எங்களோட ஏரியா படியன் தான் புளியம்போக்கனையை சொந்தமாக கொண்டவர். அவர் சாப்பிடாத கோயில்கள் இல்லை, மண்டபங்கள் இல்லை, ஹோட்டல்கள் இல்லை என்று சொல்லலாம். என்றால் எல்லா இடத்துலையும் சுவையை உணர்ந்த மனிதனால தான் சுவையை பற்றி சொல்ல முடியும். சொல்லுங்கள், இது எப்படி இருக்குது இந்த சாப்பாடு? நல்லா இருக்கு. என்ன சுருக்கமாக நல்லா இருக்குது? இப்படி தான் எல்லா சாப்பாட்டுக்கும் முடிச்சுட்டு போவீங்களா? நல்லா இருக்குது. நிறைய இடங்களில் சாப்பிட்டேன் நீங்கள். அப்போ சாப்பிடக்கு இதுக்கு அங்கே இங்கேயும் வித்தியாசம் என்ன மாதிரி இருக்குது? என்னென்ன இதில் குறைபாடு இருந்தாலும் சொல்லுங்கள், அது பிரச்சனை இல்லை. குறைபாடுன்னு ஒன்றும் தெரியல, நல்லா இருக்கு. அவரே இல்லை. வழங்கி வைங்க. சாரி வழங்குறாங்களுக்கா பண்ணுங்க. அக்கா 6 தெரிவு செய்திருக்கிறீங்க தானே? 10 பேர். யாரம்மா 10 பேர்? சரிச்சா
மலமலண்டு வந்து பண்ணுங்க ஓகே யார் 10 பேருன்றோம் இல்லை அவாவுக்கு தெரியும் அதான் மெயினாக பார்க்குறது இப்போ அந்த கூடுதலாக வந்து சமையல் அது இதுகளில் ஒர்க் பண்ணுற வேலுக்கு சிவப்பு கலர் சாரியா வடிவு இங்க சரியா நடக்குதான்றத பாருங்களேன் நீங்க சின்ன பிள்ளைகள் வருது இருந்தா நீங்க அதை பார்த்து வைங்க நாங்க அடுத்த தடவை இப்படி ஒவ்வொரு நிகழ்வுல ஒவ்வொருத்தர் கொடுக்க அதை முக்கியத்துவம் கொடுத்து இவே வேண்டி இருக்கணும் இவே வேண்டாதாக்கள்ன்றதை பிரிச்சு கொடுங்க நீங்க ஒரே ஆக்களுக்கு போய் சேரக்கூடாது அதையும் பாருங்க ஓ விறகுக்கு வர்றாக்கள் சமையலுக்கு மினக்கறாக்கள் அவையில பாருங்க மற்றாக்கள் கோவிக்காதீங்க உண்மையிலேயே இதை விட கூடுதலான சாரை உடுப்புகள் வந்து இந்த நிகழ்வுகள்ல இப்படியான நிகழ்வுகள்ல வழங்குவோம் வழங்குகளை கட்டாயம் முக்கியத்துவம் கொடுத்து இப்ப பெற்றாக்களை தவிர்த்து உங்களை முக்கியத்துவம் கொடுத்து எடுப்போம் அந்த நேரமும் இன்றைக்கு பெற்றாக்கள் பெற்றா நீங்க குழம்பலாம் அம்மா உங்களுக்கு குழாய் கிணறு போட்டு தந்துருக்குறேன் செய்வோம் 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 உங்களுக்கு இப்ப கிணறு இல்லையா அப்ப என்னத்தை வச்சு தோட்டம் செய்றீங்க எங்க இருக்கிறீங்க